சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? போனா அந்த கோயில் உள்ளுக்கு அவரால் கால் கூட எடுத்து வைக்க முடியல. அவர் சொல்றாரு, என்ன ஏதோ ஒண்ணு பின்னாடி என்ன இழுக்குது, என்னால இந்த கோயில பார்க்க முடியல, என்னால இந்த கோயில கால் எடுத்து வைக்க முடியல அப்படின்னு. சோ dia punya target memang என்னன்னா he wants either one of us to die. அதாவது மெயினா அப்பா தூக்கிட்டா ஃபேமிலி வந்து காங் ஆயிரும்ல. சோ நாங்க இன்னும் ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு போயிருந்தோம் அப்படின்னா அந்த கோயில்ல உள்ள அந்த பூசாரி சொல்லிட்டாரு, அக்கா நீங்க லேட்டா வந்துட்டீங்கன்னா இவர் உயிர் போயிருந்திருக்கோம் அப்படின்னு. சோ இது எங்க லைஃப்ல வந்து அது ஒரு இடத்துல இருந்து எங்களை இன்னொரு பெரிய இடத்துல மாட்டி விட்டுச்சு. சோ இதெல்லாம் முடிஞ்சு இந்த கணக்கு இருந்து இதெல்லாம் அப்பா சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற டைம் வந்து அப்பா வந்து கோயிலே வச்சுக்கிட்டாங்க, வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு. ஆனா அந்த வீட்டுல ஜாமா இருக்கேன், எடுக்கணுமே, வேற வழி. மல்லி வீட்டுக்கு போகும்போது ரிமெம்பர்க்கா அந்த காலு சொல்லியிருந்தேன் இல்லையா, தனியா காலு மட்டும் தெரியும் பின்னாடி. ஆமா, ஜாமான் மாத்திட்டு இருக்கும் போது என்னோட ஒரு ஸ்டூபிட் திங் என்னன்னா, அந்த வீட்டுக்கு நான் ஜாமான் மாத்துறது எக்ஸிடென்ட்லி பாய்க்காத சில ஜாமான்கள் வந்து நான் அங்க போய் வச்சிருப்பேன். அந்த சேர்ஸ், அந்த பிளாஸ்டிக் சேர்ஸ், இது எல்லாத்தையும் நான் போய் அங்க வச்சிருப்பேன். இதை எடுக்க நான் வந்து நானு என்னோட கசின் பிரதர் 2 பேரும் மேல ஏறுவோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாரியில கூட்டாளி ஒரு ஆள் வந்தார்ல காடியில, அவரும் வருவாரு. எல்லாரும் போயிட்டு ஒரு 2 டேபிள்ஸ், ஒரு 2 சேர், அப்புறம் ஒரு 2-3 கார்பெட், ஒரு வெக்யூம் எல்லாம் எடுக்கணும். நாங்க எல்லாரும் மெதுவா போனோம்னாக்கா லிட்டரலி ஒரு ஓல்ட் மேன், அந்த தாத்தாவோட ஒய்ஃப் மாதிரி ஒரு ஆன்டி, பட் இந்த ஆன்டியோட அந்த பாட்டியோட ஃபேஸ் வந்து புழுது, அந்த கண்ணு வந்து ஒரு மாதிரி அழுக்கி ரொம்ப ஒரு பேடான ஒரு ஸ்மெல். எங்களை சுத்திக்கா அந்த இடமே அப்படியே ஒரு ஐஸ் பட்டிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஜிலு ஜிலு. நாங்க ஏறணும்னு நாங்க அந்த 3 பேர் போனோம்ல, நாங்க 3 பேருமே பார்த்தோம். அந்த 2 பேர் அங்க உட்கார்ந்து இருக்கிறது, அதுவும் நாங்க எடுக்க வேண்டிய அந்த நாக்காளி மேலதான் உட்காந்துருக்காங்க. இந்த டைம் தான் 2 பேருமே எங்க எல்லாரையும் பார்த்தாங்க, நாங்க அவங்களையும் பார்த்தோம். அந்த ஐ கான்டாக்ட் கேட்டீங்கல்ல, அந்த ஐ கான்டாக்ட் அங்க நடந்துச்சு. அப்புறம் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு கிண்டல் சிரிப்பு சிரிப்பாங்களாக்கா, அந்த மாதிரி வந்து அந்த தாத்தா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த தாத்தா என் ஃபேஸ பாக்குறாரு, கிண்டல் ஃபேஸ், ஒரு கிண்டல் சிரிப்பு. அப்ப வந்து முடிவு பண்ணோம், பரவாயில்ல இந்த ஜாமாவே வேணாம், இந்த ரெண்ட் வீடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரரி எல்லாரும் ஜாமாவையும் பாட்டி வீட்டுக்கு மாத்திட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டை பத்தி அசூஜல் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கியூரியஸ் இருக்கும்ல, என்னதான் ஆச்சு இந்த வீட்டுக்கு அப்படின்னு. சோ அங்க இருக்கிற சாமான்ல எல்லாரையும் நான் விசாரிக்க ஆரம்பிச்சேன். சோ ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணேன். என்னோட பாஸ் வந்து அந்த தாமால தான் இருக்காரு, லிட்டரலி இந்த வீட்டுக்கு பின்னாடி வருது, எனக்கு தெரியாது. சோ அப்ப அவர்கிட்ட கேட்கும் போது apparently இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேரும் வந்து கிளைங்ல பத்திரா இருந்தாங்க. அப்புறம் வந்து the husband died, தாங்க முடியாம the wife also died. பட் அந்த அவங்க பையன் இருக்காங்க இல்லையா, அந்த பையன் வந்து அந்த அஸ்தி இருக்கும் இல்லையாக்கா, அந்த அஸ்தியை வந்து அந்த பையன் வந்து எடுத்துட்டு வந்து அந்த வீட்லயே வச்சுட்டாங்க. சோ அந்த அஸ்தி வந்து அந்த வீட்டுல தான். ஆனா நான் வந்து சில அந்த கார்னர் எல்லாம் பாத்திருக்கேன், ஒரு மாதிரியா துணி மாதிரி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. பட் நம்மளுக்கு எது அது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவுமே கேட்டுக்கல. சோ என்னோட கணிப்பு கரெக்ட்னா அந்த அஸ்தி வந்து அந்த துணியா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நடந்துச்சுக்கா. சரி, அதுக்கப்புறம் நீங்க அப்பா வந்து அதுக்கப்புறம் ஓகே ஆயிட்டாரா? ரிகவரி பண்றதுக்கு ஒரு 1.5 வருஷம் போடுச்சு எனக்கு, அவரை காப்பாத்தி கூட்டு வர்றதுக்கு. அது வரைக்கும் ஃபைனான்சியலி வெரி டவுன். அதோட இம்பாக்ட் வந்து எங்களுக்கு இன்ன வரைக்கும் அதோட இம்பாக்ட் இப்ப வரைக்கும் எங்களுக்கு ஃபீல் பண்ணோம். பிகாஸ் அப்பாட்டி வாங்கினது இப்ப வரைக்கும் நாங்க ஸ்டில் ரிகவரிங்ல தான் இருக்கோம். அந்த கோயில்ல சொன்னாங்களா ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு? நீங்க சும்மா ரெண்டுக்கு தான் போனீங்க, பட் ஆனா அப்பாவை தாக்கி அப்பாக்கு வேலை போய் இதெல்லாம் நடக்கணும்ன்ற இன்டென்ஷன் என்ன? ஓகே, தி போத் சோல், ஏன்னா அந்த வீடு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு போனோம். So the soul was not happy with our presence in that house. So இந்த வீட்டுக்கு வந்து நீ என்னோட இடத்த வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்ட, இது நான் வாழ்ந்த வீடு, ஸோ நீ அதை டிஸ்டர்ப் பண்ணதுனால. ஏன்னா அப்பா தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த வீட்டு சாவி எடுத்துட்டு அந்த வீட்டு உள்ளே போவாரு ஃபர்ஸ்ட் டே அந்த கீ கலெக்ஷனுக்கு. ஸோ அது வந்து மேமா ஓகே இந்த ஃபேமிலி நான் கவுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அப்பா இல்லை அப்படின்னா நாங்கள் இல்லை அந்த மாதிரி இருப்போம். ஸோ அது வந்து மேமா அப்பாவை டார்கெட் பண்ணி, ஏன்னா அம்மாவை டார்கெட் பண்ண வாய்ப்பு இல்லை. அம்மா ஷி இஸ் வெரி என்ன சொல்லுவாங்கன்னா வெரி ஸ்ட்ராங் லேடி. அப்பா வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு லைட்டா பயப்படுவாரு, நம்பவும் மாட்டாரு. அதனால அப்பாவுக்கு வந்து மேமா இம்பாக்ட் டூ ஸ்ட்ராங். இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.